பிஜிடிஆர்பி காமர்ஸ் தயாரிப்பு பணிகளோடு தொடங்கி இருக்கக்கூடிய நண்பர்கள் அனைவரையும் டிஸ்கவர் யுவர்செல்ஃப் சேனல் சார்பாக வரவேற்கின்றேன். ஸோ நம்மளுடைய சேனலில் புதிதாக பிஜிடிஆர்பி காமர்ஸுக்கான கிளாஸஸ் சொல்லியிருந்தோம். டெமோ கிளாஸஸ் இருந்தது. கிட்டத்தட்ட நிறைய பேர் வந்திருந்தீங்க. ஆனால் என்ட்ரி அப்படின்னு பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் வெரி ஃபியூ தான் இருக்கிறீங்க. மொத்தத்துக்கு பார்த்திங்கன்னா ஒரு 4 பேர் தான் இதுவரைக்கும் என்ட்ரி பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கு ஒரு வாரம் நாங்கள் எக்ஸ்டென்ஷன் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு தாட் இருக்குது. ஸோ இந்த வாரத்துக்குள்ளே நீங்கள் சேரணும்னா நீங்கள் சேர்ந்துக்கலாம். காமர்ஸ் கிளாஸை பொறுத்த மட்டுக்கும் பிரத்யேகமாக ஒரு நல்ல ஒரு டிசைன் பண்ணதை உங்களுக்கு கொடுத்துருக்கோம். எஸ்பெஷலி தமிழ் மீடியம் கேண்டிடேட்ஸ் நிறைய பேர் கேட்டிங்க. அதுக்காக தமிழ் மீடியத்தில் பார்த்திங்கன்னா இப்போ மெட்டீரியல்ஸ் ப்ரிப்பேர் பண்ணி கையில் இருக்குது. ஸோ தமிழ் மீடியமோ இல்லை இங்கிலீஷ் மீடியமோ நீங்கள் எது வேணாலும் நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ இங்கிலீஷ் மீடியத்துக்கும் அவைலபிளாக நமக்கு மெட்டீரியல் இருக்குது. ஸோ மெட்டீரியல் நீங்கள் வாங்கி படிக்கலனாலும் படிக்கலாம். இல்லை கிளாஸஸ்க்கு வரணும்னா ஒரு குறிப்பிட்ட அளவு எண்ணிக்கை வேண்டும் என்பதற்காக தான் ஒவ்வொரு முறையும் டிலே ஆகுது. இந்த முறை கன்ஃபார்ம் பண்ணி பணம் கட்டுங்க. ஏன்னா நான் வரேன்னு சொல்கிறாங்க. டெமோ கிளாஸஸ் பார்த்திங்கன்னா ஒரு 38 மெம்பர்ஸ் வந்திருந்தாங்க. சரி 38னா ஒரு 10 மெம்பர்ஸ் வருவாங்க அப்படின்னு பார்த்தா ஒன்லி 4 மெம்பர்ஸ் தான் வந்திருந்தாங்க. ஸோ அது ஒரு டிஸ்இன்ட்ரெஸ்ட்டை காட்டுதா அப்படின்னு எனக்கு தெரியலை. இல்லை வேலை பழுவாக இருக்கலாம், அல்லது ஒர்க் பண்ணுற பிளேஸ்லேருந்து நம்ம இதை கவனிக்க முடியுமா அப்படின்ற ஒரு இருக்கும். அடுத்த ஒரு ஐயப்பாடு என்ன இருக்கும் அப்படின்னு சொன்னால், நோட்டிஃபிகேஷன்ஸ் எப்போ வரப்போகுது, அது வரட்டும், வந்த பிறகு பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு போஸ்ட்போன் பண்ணி இருக்கக்கூடிய சூழ்நிலையும் கூட நிறைய பேர் இருப்பீங்க. அடுத்து மணி ஒரு மேட்டராக கண்டிப்பாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி பல்வேறு காரணங்கள் உங்கள்கிட்ட இருக்கலாம். ஸோ அது இருந்தாலும் கூட நம்முடைய கிளாஸஸ்க்கு இப்போ இருக்கக்கூடிய நண்பர்களோடு சேர்ந்து இந்த வாரம் வரைக்கும் உங்களுக்கு டைம். சாட்டர்டேக்குள்ளே நீங்கள் இனிஷியலாக ஒரு 5000 பே பண்ணி சேர்ந்துக்கலாம். காமர்ஸ் மெட்டீரியல் அவைலபிளாக இருக்குது. தமிழ் மீடியம், இங்கிலீஷ் மீடியம் ஒரு 7000 ருபீஸ்க்கு உங்களுக்கு பார்த்திங்கன்னா அவைலபிளாக இருக்குது. மெட்டீரியல் மட்டும். ஸோ மெட்டீரியல் காமர்ஸ் மெட்டீரியல் அலோன், காமர்ஸ் ப்ளஸ் சைக்காலஜி மெட்டீரியல்னால் 10,000 ருபீஸ் வரும். கிளாஸஸ் சேர்த்தா 25,000 ருபீஸ் கண்டிப்பாக வரும். எங்கட சைக்காலஜி படித்தவங்களுக்கு மட்டும் கொஞ்சம் கன்செஷன் தரதாக சொல்லியிருந்தோம். ஸோ அதனால் காமர்ஸ் பார்க்கக்கூடிய நண்பர்கள், இந்த வீடியோ பார்க்கக்கூடிய நண்பர்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய திட்டமிடுதலை இப்போவுமே உறுதி செய்து கொள்ளுங்கள். நான் ஒரு 50 கிளாஸஸ் சொல்லியிருக்கேன் மொத்தம். இப்போ வாரத்தில் 2 போய்கிட்டே இருக்கும். ஸோ அடுத்து 2, 3 ஆகும், 3, 4 ஆகும். நம்ம நோட்டிஃபிகேஷன் வரைக்கும் ஒரு ரெகுலர் ஹேபிட் ஆஃப் ஸ்டடி கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக தான் இப்போ ஆரம்பிக்கிறது. ஸோ நிறைய பேர் என்ன நினைப்பீங்கன்னா, ஒரு இப்போ எக்ஸாம் டைமாக இருக்குது, அப்புறம் எக்ஸாம் முடிச்சதுக்கப்புறம் ஏப்ரலுக்கு அப்புறம் மேல பார்த்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி லாஸ்ட் மினிட்டில் நீங்கள் படிப்பது சரியாக திட்டமிடுதலாக இருக்காது அப்படின்றதுக்காக இப்போ ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ அது எனக்கு தவறோ அப்படின்ற மாதிரிலாம் ஒரு திங்கிங் வருது. அதனால் இந்த வாரத்துக்குள்ளே நீங்கள் உங்களுடைய பதிவை ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. பை பேயிங் 5,000 ருபீஸ். கீழே தர நம்பருக்கு ஃபோன் பண்ணி கேட்டுக்குங்க. காமர்ஸ் கிளாஸஸ்க்கு வர்றவங்க வாங்கிக்கோங்க. மெட்டீரியலை பொறுத்த மட்டுக்கும் எப்போனாலும் அவைலபிள். நீங்கள் பணம் பே பண்ணிட்டீங்கன்னா உடனே மெட்டீரியல்ஸ் அனுப்பி வச்சிடலாம். ஸோ அப்போ மெட்டீரியல்ஸ் ஒரு செப்பரேட். காமர்ஸ் கிளாஸஸ்னால் மொத்தம் 50 கிளாஸஸ். சைக்காலஜி கிளாஸ் ப்ளஸ் காமர்ஸ். சைக்காலஜி யாரும் பிரத்யேகமாக எடுக்க மாட்டாங்க. ஆனால் நாங்கள் பிரத்யேகமாக சைக்காலஜி கிளாஸஸுமே ஒரு 9 கிளாஸ் சைக்காலஜி ப்ளஸ் ஜிகே எடுத்துகிட்டு அப்புறம் உங்களுக்கு காமர்ஸ் கிளாஸ் சேர்த்து மொத்தம் 50 கிளாஸஸ் வரும். டோட்டல் ஃபீ மெட்டீரியல், காமர்ஸ் மெட்டீரியல் ப்ளஸ் சைக்காலஜி மெட்டீரியல் ப்ளஸ் ஜிகே மெட்டீரியல் ப்ளஸ் கிளாஸஸ் எல்லாம் சேர்த்து டோட்டலாக 25,000 ருபீஸ் சொல்லியிருக்கோம். எங்கிட்ட ஏற்கனவே சைக்காலஜி படித்தவங்களுக்கு மட்டும் அந்த கன்செஷன் இருக்கும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கிறேன். ஸோ அதனால் காமர்ஸ் நண்பர்களுக்கான இந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக்கங்க. ஸோ உங்களுக்கான இது அறிவிப்பு தான் இது. இந்த வாரத்தோடு சரி, அதுக்கப்புறம் மேற்கொண்டு எந்த விதமான அடிஷன் இருக்காது, கண்டிப்பாக இருக்காது. அதனால் காமர்ஸ் நண்பர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கங்க. கீழே தர நம்பருக்கு உடனே ஃபோன் பண்ணி உங்களுடைய ரிஜிஸ்ட்ரேஷனை நீங்கள் உறுதி செஞ்சுக்கோங்க. அடுத்த வாரம், இந்த வாரம் வீக் எண்டில் சனிக்கிழமை கிளாஸஸ் ஆரம்பிச்சிடும். ஸோ வெள்ளிக்கிழமைக்குள்ளே உங்களுடைய பதிவுகளை கண்டிப்பாக சொல்லி முடிங்க. தொடர்ந்து நம்முடைய சேனலுக்கு நிறையா நீங்கள் ஆதரவு தர்றீங்க. உங்களுடைய நண்பர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். சைக்காலஜிக்கான பிரத்யேகமாக கிளாஸஸ் ஆரம்பித்தாச்சு. ஸோ அதில் ஒரு என்ட்ரிஸ் வேணும்னா இந்த ஃப்ரைடேக்குள்ளே நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஆனால் ஒரு கிளாஸஸ் முடிஞ்சிருக்கும், பரவாயில்ல, உங்களுக்கு ரெக்கார்டிங்ஸ் அவைலபிளாக இருக்கும். ஸோ எந்த வேலை செய்வதாக இருந்தாலும் சரியாக திட்டமிடுதலும் சரியான முயற்சியும் சரியான பயிற்சியும் இருந்தால் மட்டுமே வெற்றி பெற முடியும். அது காமர்ஸாக இருந்தாலும் சரி, அல்லது எந்த சப்ஜெக்டாக இருந்தாலும் சரி, சரியாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பை பயன்படுத்துவர்கள் தான் நிச்சயமாக புத்திசாலியாகவும்
வெற்றியாளர்களாகவும் இருப்பாங்க. நான் அடிக்கடி சொல்லக்கூடிய விஷயம் இதுதான், ஆப்பர்ச்சுனிட்டி நெவர் நாக் ட்வைஸ். தொடர்ந்து இதை உங்களுடைய பல நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் டிஸ்கவர் யுவர்செல்ஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கொடுத்துற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை மறக்காமல் செலக்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல அப்டேஷன் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.